வணக்கம், இது வன்னி ப்ராப்பர்ட்டிஸ். நான் உங்கள் மயூரன். கிளிநொச்சி பகுதியில் 4 பரப்பு காணிக்குள்ள அமைந்த புதிய வீடு ஒன்று விற்பனைக்காக வந்திருக்குது. இந்த வீடு தொடர்பான முழுமையான விவரம் இந்த காணொலியில் நாங்கள் பார்வையிட இருக்கிறோம். முன்னுக்கே டபுள் கேட் எல்லாம் போடப்பட்டு அழகாக மதில் கட்டப்பட்டிருக்கு பாருங்க. இந்த வீடு தொடர்பான முழுமையான விவரம் பார்வையிடுவதற்கு முதல்ல மறக்காம என்னுடைய யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நீங்களும் உங்களுடைய காணிகளை இவ்வாறு விளம்பரப்படுத்த என்னுடைய தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள். நல்ல முறையில் விளம்பரப்படுத்தி தருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். இந்த காணி சரியாக 2 மடு சந்திக்கு அருகாமையிலையும் ஏனையின் பிரதான வீதியில இருந்து 800 மீட்டர் தூரத்திலையும் உள்ளுக்கு அமைந்திருக்குது. இந்த காணிக்கு வர பாதையும் தார் பாதையாக காணப்படுது. இப்போ நாங்கள் இந்த காணிக்குள்ளே சென்று சுற்றி இருக்கிற காணியை பார்வையிட்டுட்டு அதுக்கு பிறகு நாங்கள் வீட்டை பார்வையிடுவோம். நல்ல அழகாக வீடு கட்டப்பட்டிருக்கு பாருங்க. புத்தம் புதிய வீடு, இதுவரையும் பயன்படுத்தப்படாமல் புதிதாக கட்டிய வீடாக இந்த வீடு காணப்படுது. 4 திசையுமே பாதுகாப்பான மதில் காணப்படுது. தண்ணி முழுடமும் பைப்லைனிங் செய்யப்பட்டிருக்கு அனைத்து இடமும். இதில் 2 கேட் காணப்படுது பாருங்கள். இதில் ஒரு கேட்டும் அங்கால ஒரு சிறிய கேட்டும் போடப்பட்டிருக்குது. சுற்றி முழுமையாக மதில் நல்ல உயரமாக கட்டப்பட்டிருக்குது பாருங்கள். அழகான பெயிண்ட் எல்லாமே அடிக்கப்பட்டு அற்புதமாக இருக்குது பார்க்கவே பாருங்கள். பின்பகுதியில் இடவழிகள் காணப்படுது. நீங்கள் குரௌட்டன்கள், அழகான கண்டுகள், இந்த மதில் கரையோட கமுகு எல்லாம் வைப்பீர்களாக இருந்தால் அழகாக இருக்கும். இதில் பின்பகுதியில் பாருங்கள், ஒரு கிடுகால ஒரு கொட்டில் ஒன்று போட்டிருக்கிறார். அந்த நிகழ்வுகள் பம்பலாக இதில் இருந்து சாப்பிடுவது கொள்வது வாரான ஃபங்க்ஷன்கள் செய்கிறதுக்காக பிளான் பண்ணியிருக்கிறார். மிகுதியை நீங்கள் நிறைவு செய்து கொண்டால் நல்ல அற்புதமாக இருக்கும். அது தவிர நீங்கள் ஒரு வியாபார நோக்கத்தோடையும் இந்த வீட்டை நீங்கள் வாங்கி கொள்ள முடியும். என்னென்னு சொன்னால் உள்ள 5 ரூம் எல்லாமே செட்டப்பாக கட்டியிருக்கிறார். வாடகைக்கு கொடுக்கக்கூடிய மாதிரியும் ரூம்ஸை தனியாகவும் நீங்கள் வாடகைக்கு கொடுக்கலாம். வீட்டை முழுமையாகவும் வாடகைக்கு கொடுக்கலாம். நீங்களும் இந்த வீட்டில் இருந்து பயன்படுத்தி கொள்ளக்கூடிய அற்புதமாக இருக்குது. முன்பகுதியில் மாபிள் பதிச்சிருக்கிறார். ஜன்னலுக்கு எல்லாமே கண்ணாடி பயன்படுத்தி இருக்கணும் பாருங்கள். அற்புதமான கதவுகள் பயன்படுத்தி இருக்கணும். எல்லாமே அழகாக இருக்குது பாருங்கள். புத்தம் புதிய வீடு நல்ல அழகாக இருக்குது. நாங்கள் உள்ளே சென்று பார்வையிடுவோம். ஹோலுக்கு சீமெந்து தான் பயன்படுத்தி இருக்கணும். மேலே முழுமையாக லெவல் சீட் அடிக்கப்பட்டிருக்கு. கலர் லைட்டுகள் பொருத்தப்பட்டிருக்கு. இதில் பாருங்கள், ஒரு டிசைனிங்கான ஃபேன் பூட்டியிருக்கிறார். முழுமையாக லெவல் சீட் அடிக்கப்பட்டு ஃபேன் எல்லாம் பூட்டப்பட்டிருக்குது. ஒவ்வொரு அறையாக நாங்கள் உள்ளே சென்று பார்வையிடுவோம். இது முதலாவது அறை. நிலத்துக்கு சீமெந்து தான் போட்டிருக்கிறார். மேலே பாருங்கள், லெவல் சீட்டெல்லாம் அடித்து ஃபேன் எல்லாம் பூட்டியிருக்கிறார். பார்க்க அழகாக இருக்குது பாருங்கள். எந்த ஒரு பெயிண்ட்லேயும் ஊற்ற பிறலாத புது கட்டிடமாக காணப்படுது பாருங்கள். நல்ல ஒரு அழகான கதவும் போட்டிருக்கிறார். அப்படியே நாங்கள் இங்கால மட்டும் சொன்னால் 2வது அறை. 2வது அறையினுடைய நிலமும் சீமேந்தாகத்தான் காணப்படுது. மேலே லெவல் சீட் அடித்து வெள்ளை கலர் ஃபேனும் போட்டுக்கிற பாருங்கள். ஃபேன் எல்லாமே நான் உங்களுக்கு இயங்கு நிலையில் விட்டு தான் காண்பிக்கிறேன். ஜன்னலுக்கெல்லாம் கேர்டின் சீலை எல்லாமே போட்டிருக்கிறார். கதவு ஒரே மாதிரியான கதவு அனைத்து அறைகளுக்கும் பயன்படுத்தியிருக்கிறார் பாருங்கள். அப்படியே நாங்கள் இந்த அறைக்கு முன்னுக்கு சமையலறை காணப்படுது. சமையலறையை பார்வையிடுவோம். சமையலறைக்கு கீழே நிலத்துக்கு மாபிள் பதிச்சு தட்டுகள் எல்லாமே கட்டி மாவுள் எல்லாம் பதிச்சு பாருங்கள். அற்புதமாக டிசைன் பண்ணியிருக்கார். இந்த அனைத்து மரமும் முதிரையாக தான் காணப்படுது. அடுப்பு எல்லாமே புது விதமான அடுப்புகள் பாருங்கள். பார்க்கவே அற்புதமாக இருக்குது. எந்த சிவர்லையும் மூத்த இல்லை பாருங்கள். இதுக்கும் மேலே ஃபேன் பூட்டப்பட்டிருக்கு. லெவல் சீட் அடிச்சிருக்கிறார். அற்புதமாக இருக்குது பார்க்கும்போதே பாருங்கள். அடுத்ததாக நாங்கள் அட்டாச் பாத்ரூமும் முழுமையாக மாவுள் பதிச்சு சிவருக்கு எல்லாமே மாபிள் பதிச்சு மேலே லெவல் சீட் எல்லாமே அடிச்சிருக்கார். கதவு நல்ல அழகான கதவு போடப்பட்டிருக்கு. 3 குளியலறையும் 3 மலசல கூடமும் காணப்படுது பாருங்கள். நேர் எதிரே இங்கால பக்கம் 3 குளியலறை, இங்கால 3 மலசல கூடம், மொத்தமாக 6 காணப்படுது. குளிக்கிறதும் மலசல கூடவுமாக 6 கட்டியிருக்கிறார். உண்மையிலேயே அற்புதமாக டிசைன் பண்ணியிருக்கார். இந்த இதுகளுக்கும் ஊத்த பிறலாத மாதிரி அற்புதமான மாபிள் பதிச்சிருக்கார் பாருங்கள். முழுமையாக மாபிள் பதிச்சிருக்கார். சிவரிலிருந்து சகலதும் மாபிளாக தான் காணப்படுது. விலை ஊடின கொமட் பொருத்தி இருக்கிறார். அது தவிர நல்ல ஒரிஜினல் மாபிள்கள் பொருத்தி இருக்கிறார். நல்ல செலவழித்து இந்த வீடு கட்டியிருக்கிறார். உண்மையிலேயே அற்புதமாக இருக்குது. அதுக்கு முன்னுக்கு இருக்கிற அறையை நாங்கள் பார்வையிடுவோம்.
இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் லெவல் சீட் மேலே அடிச்சிருக்கு, ஃபேனும் பூட்டி இருக்குது. நாங்கள் இப்போ வந்து 3வது அறை வந்து பார்வையிட்டு கொண்டிருக்கிறோம். நிலத்துக்கு சீமேந்து கதவு ஒரே மாதிரியான கதவு வந்து போட்டிருக்கிறார். இதுக்கும் இப்போ புது முறையில் இப்போ கடைசியாக வந்த சுவிட்ச் போர்ட்டுகள் பயன்படுத்தி இருக்கிறார். அப்படியே நாங்கள் இப்போ வந்தோம்னு சொன்னால் சமையல் அறைக்கு பக்கத்தில் வந்து இன்னும் 2 அறைகள் இருக்குது. அந்த 2ஐயுமே பார்வையிடுவோம். இப்பொழுது நாங்கள் பார்வையிடுவது 4வது அறை. 4வது அறையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அதற்கும் ஒரே மாதிரியான கதவு பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதே நேரம் வந்து ஜன்னலுக்கெல்லாம் கேர்டின் சீலை போட்டிருக்கிறார். மேலே வந்து லெவல் சீட் 4வது அறைக்கும் வந்து அடிச்சிருக்கிறார். ஃபேன் வந்து இயங்கி கொண்டிருக்கிறத நீங்கள் இதில் காணக்கூடியதாக இருக்கும். அப்படியே நாங்கள் வந்தோம்னு சொன்னால் அடுத்ததாக 5வது அறை. இந்த அறைக்குள்ளே வந்து அதே மாதிரி கதவு பொருத்தப்பட்டிருக்குது. அதே நேரம் நிலத்துக்கு சீமேந்தாகத்தான் இதுவும் காணப்படுது. மேலே வந்து லேபிள் சீட் எல்லாம் அடித்து ஃபேனும் வந்து இதற்கும் போட்டிருக்கிறார். அப்படியே நாங்கள் வந்து பார்த்தோம்னு சொன்னால் இதற்கும் கேர்டின் சிலையெல்லாம் போட்டு அழகாக டிசைன் பண்ணி இருக்கிறார். அப்படியே நாங்கள் இதால் வெளியே வந்தோம்னு சொன்னால் வெளியேயும் வந்து ஒரு அறை காணப்படுது. அந்த அறை தற்சமயம் பூட்டி இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மின்சாரம் எல்லாமே இப்பொழுது இயங்கு நிலையில் இருக்கிறத நீங்கள் காணக்கூடியதாக இருக்குது. முழுமையாக அற்புதமாக வந்து வீடு இருக்குது. நீங்கள் பார்வையிட்டிருப்பீர்கள், புத்தம் புதிய வீடு. இதில் வெளியாலையும் ஒரு அறை காணப்படுது பாருங்கள். இந்த அறை பூட்டி இருக்குது. நீங்கள் நேரடியாக வரும் பொழுது பார்வையிட முடியும். இந்த காணியினுடைய வீட்டினுடைய விலை வந்து நாங்கள் இப்பொழுது பார்வையிடுவோம். 1,70,00,000 என்று உரிமையாளர் கூறியிருக்கிறார். இதுதான் இறுதியும் உறுதியுமான விலையண்டில் கதைத்து பேசி குறைத்து எடுத்துக்கொள்ளலாம். திரையிலே கொடுத்திருக்கும் தொலைபேசி இலக்கம் என்னுடைய தொலைபேசி இலக்கம். அழைப்பை ஏற்படுத்துங்கள். நல்ல முறையில் கதைத்து பேசி இதை வாங்கித்தர நான் வந்து தயாராக இருக்கிறேன். இந்த காணொலியை பார்வையிட்டு கொண்டிருக்கும் உறவுகள், நீங்களும் உங்களுடைய காணிகளை விளம்பரப்படுத்தி விற்பனை செய்ய வேண்டுமாக இருந்தால் என்னுடைய நம்பருக்கு அழைப்பை ஏற்படுத்துங்கள். நல்ல முறையில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து தர எனது யூடியூப் தளமானது இயங்கி வருகின்றது. நன்றி உறவுகளே. அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம். மறக்காமல் என்னுடைய யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள்.